ராதே கிருஷ்ணா. ஹாப்பி மார்கழி. மார்கழி டே 19 திருப்பாவை பாசம் 19 மலர் மார்பா. இந்த பாசத்துலேயும் நப்பின்னை கிட்ட பேசுகிறா ஆண்டாள். அவள் சொல்லுறா, குத்து விளக்குகள் எல்லாம் நாற்புறமும் எரிய யானையின் தந்தத்தாலான கட்டிலின் மேல் மிருதுவான பஞ்ச சயனத்தின் மேல அழகான வாசனை உள்ள மலர்கள் எல்லாம் கொத்த சூடின்றிருக்க நப்பின்னையின் மார்பழ உறங்கிட்டிருக்கியே கண்ணா, நீ எங்களுடன் பேசுவாயாக. மை தீட்டி அழகிய கண்களை உடையவளே நப்பின்னையே, உன் மணாளனான கண்ணனே நீ இன்னும் எழுப்பாம இருக்கிறதுக்கு காரணம் தான் என்ன? ஒரு க்ஷண நேரமும் உன் மணாளனை நீ பிரியாம இருப்பேன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அது உன் ஸ்வரூபத்துக்கும் சுபாவத்துக்கும் பொருந்தாதில்லையா? அவனை எழுப்பினாதானே நாங்கள் எல்லாம் வந்ததுக்கான காரணமும் அவன் அறிந்து நாங்கள் வந்ததுக்கான ஒரு எங்களுக்கு பிளஸ் பண்ணுவான் இல்லையா? நாங்கள் மார்கழி நோன்பு இருக்கோம் இல்லையா, அதற்கான பறை தரேன்னு அவன் எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கான். அதனால் நீ விரைந்து அவனை போய் எழுப்புவாயாக அப்படின்ட்டு ஆண்டாள் நப்பினை கிட்ட கேட்டுக்கிறான். ஸோ பாஸ்டம் பார்ப்போம். குத்து விளக்கிறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற அந்த சயனத்தின் மேலேறி குத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தடன் கண்ணினாய் நீயுன் மணாலனை எத்தனை போதும் துயில ஒட்டாய்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்றகில்லாயாள் தத்துவம் அன்று தகவேலோர் என்பாவாய். அர்த்தம்: திருவே உருவான குத்து விளக்குகள் நாற்புறமும் சுடர் விட்டெறிய யானைகளின் தந்தங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட கால்களை உடைய கட்டிலின் மேலே மெத்தென்று மிருதுவாயிருக்கும் பஞ்சமெத்தையின் மேலிருந்து சூடாமணியாகிய அணிகளை அணியப் பெற்று கூந்தலில் தேன்மலர்களை கொத்து கொத்தாக சூடியிருக்கும் நப்பின்னையே, உன் பேரிலும் பேரழகும் ஒருங்கே பெற்று விளங்கும் கவினூறு கங்கைகளின் மீது தன் தழையை வைத்து இரு கண்ணினை இரு இமைகளும் தழுவிட கண் வளரும் மணிமணி மலர் மாழையில் புரளும் பரந்த திருமார்பினை உடையவனே, உன் திருவாய் திறந்த ஒரு வார்த்தை பேசக்கூடாதா எங்களிடம்? கருமை தீட்டிய அஞ்சன விழியாலே நப்பின்னையே, நீ உன்னுடைய மணாளனை துயிலுணர்த்தி எழுந்திருக்க செய்யாமல் இருக்கின்றாயே. ஒரு கணம் என்றாலும் கன்னிமை நேரம் என்றாலும் உன் மணவாழன் பிரிவை தாங்க வல்ல வலிமையற்றவளாய் இருக்கிறாயே. நீ இப்படி செய்வது உன் சங்கல்பத்திற்கும் ஏற்றதல்ல, உன் சுபாவத்திற்கும் ஏற்றதல்ல என்று கனிவுடன் பணிவுடனும் தேவி நப்பின்னையை எழுப்புகிறாள் கோதை. மயக்கம் தெளிவிக்கும் மாமருந்தை போற்றி போற்றி. ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.